சார் இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராரு. அதில் அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுட்டு வருது. தமிழக அரசு சார்பில் நிறைய ஒரு லிஸ்டே போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. விஜய் அவர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்கப்படுறது இல்லை, அது மிகைப்படுத்தப்படுது. எல்லோருக்குமே கட்டுப்பாடுகள், யாரு கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்க தான் செய்வாங்க. இவங்க வந்து அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால இவங்க டிவிக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க இதுவரை கட்டுப்பாடுகளே பார்க்காதவங்க, இவங்க வந்து தியேட்டர்கள் முன்பு டான்ஸ் ஆனவங்க, படம் ரிலீஸுக்கு பட்டாசு எடுத்தவங்க அப்படிங்கிறதுனால அரசியல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. இல்லைங்க, இவருக்கு வந்து இவர் பேசுவதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தா இவருக்கு கண்டென்ட் முறை இல்லை, பேசுறது 3 நிமிஷம் தான். என்ன பிரச்சனைனா இவர்கள் இந்த வரக்கூடிய கூட்டம்ங்கிறது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம். இவங்க திடீர்னு மரத்து மேலே ஏறிக்கிறாங்க, திடீர்னு கரண்ட் ஒயரை பிடிக்கிறாங்க, கரண்ட் கம்பியை பிடிச்சி மேலே ஏறுறாங்க. அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அது அரசாங்கத்தின் மீது தான் அது வந்து பழி சுமத்தப்படும். 250 கோடி ரூபாய் ஒரு என்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், அந்த துறையை விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், நான் பார்க்காத பணமான்னு கேட்கிறாரு. அவர் பார்க்காத பணம் இருக்குன்னு தெரிஞ்சனால அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சினிமாவில் சம்பளம் வாங்குறது மட்டுமே பெரிய விஷயம் இல்லை. இவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, சினிமாவில் இனிமேல் இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும், அது தொடர்ந்து வந்து இதாகி போயிட்டு இருக்கு, சினிமாங்கிறது வந்து வீழ்ச்சி போயிட்டு இருக்கு, இதுக்கு பிறகு வந்து உச்சத்தை தொடுவதற்கு எதுவும் இல்லை. அப்போ இதற்கு மேலே நம்ம பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய செல்வாக்கை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் தீர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுவரைக்கும் வந்து அரசியலை பற்றியே பேசாதவர் ஒவ்வொரு முறையும் அவர் அரசியல் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு கை கட்டி ஒரு வீடியோ, மோடி பிரதமராக இருந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உடனே அதை பாராட்டி ஒரு வீடியோ, எதிர்த்து இவர் என்ன பேசினார்? திமுக அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ திடீர்னு விஜய் வந்தவுடனே இப்போ விஜயும் அவங்க பேசுகிற அதே டைலாக் தான் பேசுகிறார். திமுக என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு அவரும் பேசுகிறார். அப்போ என்னன்னா சிறுபான்மையினருக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு, அவங்க திமுக இல்லைன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இது யாரை பாதிக்கும்? திமுகவை தான் அது பாதிக்க போகுது. 3வது அணிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் எப்போதுமே எடுபட்டதே இல்லை, எடுபடவும் செய்யாது. ஜீரோ கூட எத்தனை ஜீரோ சேர்த்தனாலும் அது ஜீரோ தான். அது மாதிரி விஜய்க்கு 10% இருக்கு அப்படின்னா டிடிவி போய் சேர்ந்தானா ஒரு 0.5% கூடும். யாரையுமே கட்சியில வந்து யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி உருட்டிலாம் அப்படிலாம் இருக்க வைக்க முடியாது, எந்த கட்சியிலும் அப்படி பண்ண முடியாது. அதுதான் அதிமுகலையும் எடப்பாடி யாரையும் உருட்டி மிரட்டி அப்படிலாம் கட்சியில இருக்க வைக்க முடியாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இவர் தான் சரியான நபர் அப்படின்னு நினைச்சுதான் அவரை தலைவராக பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த கட்சி ரன் ஆயிட்டு இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா நிக்க போகுது. புதிதாக வரக்கூடிய விஜய் என்ன செய்ய போறாருங்கிறது பின்னாடி தான் தெரியும். அவர் தலைமையில் கூட்டணி அமைய போகுதா என்ன அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். பெரிய நெருக்கடியே யாருக்குன்னா திமுகவுக்கு தான். மற்ற கூட்டணி கட்சியோட வாக்குகள் சேரும்போது அதிமுக தான் பெரிய பலமான கட்சியாக இப்போதும் வந்து இருக்கு. தேர்தல் நேரத்தில் எதனாலும் மாறும். விஜய்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அவர் வந்தார் அப்படின்னா தலைகீழ் மாற்றமாக இருக்கும். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். இது வந்து எப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அது வாழ்வா சபா போராட்டம். ஜம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இப்போ இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராரு. அதில் அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுட்டு வருது. தமிழக அரசு சார்பில் நிறைய ஒரு லிஸ்டே போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பேசுறாங்க அப்படின்னா ஆளும் எதிர்கட்சி இப்போதைக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்களை விடவும் தாவேக்காக்கு இவ்வளவு கெடுபிடிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னும் போது இந்த கட்சி அதிமுகவை விடவும் தாவேக்கா ஒருபடி மேல போய்கிட்டு இருக்கோ? ஆளும் கட்சியான திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுதா? நிச்சயமாக திமுக எல்லாரையும் கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, இனி அடுத்து அதை வந்து தக்க வைக்கணும். அப்படிங்கும்போது யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக வராங்களோ அவங்கள எல்லாரையுமே கண்டு பயப்படுவாங்க, கூட இருப்பவங்களை கண்டே பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது விஜய் அவர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்கப்படுறது இல்லை,
அது மிகைப்படுத்தப்படுது. எல்லோருக்குமே கட்டுப்பாடுகள், யார் கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்க தான் செய்வாங்க. இவங்க வந்து அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால இவங்க டிவிக்கே வந்து அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க இதுவரை கட்டுப்பாடுகளே பார்க்காதவங்க, இவங்க வந்து தியேட்டர்கள் முன்பு டான்ஸ் ஆடினவங்க, படம் ரிலீஸுக்கு பட்டாசு வெடித்தவங்க அப்படிங்கிறதுனால அரசியல்னால் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. இது ரொம்ப குறைவு இவங்களை. ஏன்னா இவங்களை வந்து திமுக வந்து இன்னும் பெருசாக எடுத்துக்கலை. அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது. இன்னும் பெருசாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களால இவ்வளோ ஃப்ரீயாக கூட பண்ண முடியாது. அதிமுக அப்படிங்கிறது அப்படி இல்லை. அதிமுகவினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்களே பல வழக்குகள் எவ்வளோ தூரம் குறி வைக்கப்பட்டு எவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுற அளவுக்கு அவங்க அரசியல் ரீதியாக குறி வைக்கப்பட்டாங்க. ஊழல் பண்ணாத அரசியல்வாதிகள் யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் மட்டும் ஏதோ பெரிய ஊழல் செஞ்சது மாதிரி அவங்கள வந்து சிறைச்சாலையில் அடைக்கிற வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா, அப்போ அது எவ்வளோ அடக்குமுறைகளை அதிமுக சந்திச்சிருக்கு. விஜய் மட்டும் ஏதோ அடக்குமுறைகளை சந்திக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அது வந்து நான் அது ஒரு பெரிய கட்டுப்பாடுகளாக நான் பார்க்கல. இது ஜென்ரலாக எல்லோருக்கும் விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். ஒரு கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பேசுவார்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து போலீஸும் அதே போல் அரசாங்கமும் அதை விட மாட்டாங்க. பல கட்டுப்பாடுகள் விதிக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடு, கூடுதல் நெருக்கடி. இத்தனை மணி இவ்வளவு நேரம் தான் பேசணும், இவ்வளவுதான் கூட்டம் கூடணும், இவ்வளவு விஷயங்கள் தான் வந்து பேசணும், சென்சிட்டிவா எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு கட்டுப்பாடுகள் இருப்பது பார்ப்பதற்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வந்து எப்படி பேசுறது? இல்லைங்க, இவருக்கு வந்து இவருக்கு பேசுவதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தா இவர்கிட்ட கண்டென்ட் முதல் இல்லை. இவர் பேசுறதே 3 நிமிஷம் தான். என்ன பிரச்சனைனா, இவர்கள் இந்த வரக்கூடிய கூட்டம்ங்கிறது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம். இவங்க திடீர்னு மரத்து மேலே ஏறிக்கிறாங்க, திடீர்னு கரண்ட்டு ஒயரை பிடிக்கிறாங்க, கரண்ட்டு கம்பியை பிடிச்சி மேலே ஏறுறாங்க. அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அது அரசாங்கத்தின் மீது தான் அது வந்து பழி சுமத்தப்படும். அதனால வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் என்னை பொறுத்தவரை குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கட்டுப்பாடு விதிச்சும் பாருங்கள், மரத்து மேலே போய் ஏறி இருக்கிறாங்க, கரண்ட்டு ஒயர்களை இது பண்ணுறாங்க, கம்பிகளை வந்து தாண்டுறாங்க, சேர்களை போய் உடைக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த கூட்டத்துக்கு இந்த கட்டுப்பாடு குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் கமலஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. சும்மா விஜய்க்கு கூடுற கூட்டத்தெல்லாம் வந்துட்டு நம்ம மிகைப்படுத்த வேண்டாம், எனக்கு கூட தான் கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுவதாலே மட்டுமே ஒருத்தவங்க வந்து ஜெயிக்க முடியாது, அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் உட்பட அப்படின்ற மாதிரி ஒரு அவரையும் சேர்த்து அடிக்க விட்டுட்டு காட்டியிருக்கிறாரு. அப்போ இந்த கூட்டமெல்லாம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாதா விஜய் அவர்களுக்கு? நிச்சயமாக மாறாது. ஏன்னா தமிழ்நாட்டில் திரைப்பிரபலங்களுக்கு வந்து கூட்டம் சேர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். செல்லூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அவர் சொல்ல, மதுரையில் வந்து எரும மாட்டை குளிப்பாட்டினா கூட கூட்டம் கூடிரும் அப்படின்பாரு. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நடிகர், விஜய் மட்டும் இல்லை, விஜய் கூட்டம் போடுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதே நாளில் அதே தேதியில் அதே ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி நீங்கள் போய் ஒரு நடிகையை கொண்டு போய் நீங்கள் நிறுத்துங்க, விஜயோட அதிகமான கூட்டம் வருவாங்க. விஜயை வந்து ரசிக்கக்கூடியவர்கள் ஆண் ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்சம் இப்போ கணிசமாக பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க. பட் ஆண் ரசிகர்கள் ஈக்குவலாக பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜய்க்கு. பட் ஆண்கள் வந்து அதிகமாக யாருக்கு ரசிகர்கள், நடிகைகளுக்கு ரசிகர்கள். ஒரு மொபைல் கடை திறப்புலால் பாருங்கள், அவ்வளவு கூட்டம் கொடுத்தாங்க. பெண்கள் அதிகமாக போகிறது கிடையாது, ஆண்கள் தான் அதிகமாக போகிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த கூட்டம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கமலஹாசன் அனுபவிச்சு தான் அதை சொல்கிறாரு. கமலஹாசனுக்கு அந்த கூட்டத்தை விட ஒரு மடங்கு அதிகமாக வருது. அவர் 4% ஓட்டு வாங்கினார், இவர் 8% வாங்குவார், இல்லை 10%. அதுக்கு மேலே அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டம்ங்கிறது அதை தான் காட்டுது. கூட்டத்தை வச்சு இது ஓட்ட மாறுமானா அவங்க ரசிகர்கள் ஓட்டு போட தான் போகிறாங்க. பெண்கள் நிறைய பேர், வராதவங்க இப்போ அந்த இடத்துல வர்றவங்க மட்டும் ஓட்டு போட போகிறாங்க, அது இல்லை, வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, எல்லாம் சரிதான். பட் இந்த கூட்டத்தெல்லாம் கண்டு அரசியல்வாதிகள் பயப்பட மாட்டாங்க. பிரதான கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ இதை கண்டுலாம் பயப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா பல கூட்டத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க தானே. அது வந்து என்னன்னா, விஜய் அவர்களை ஏன் இன்னும் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து அடக்கி வச்சிருக்கணும்? அவர் நடிகர் அப்படிங்கறத தாண்டி இப்போ பொலிட்டீஷியனா வந்திருக்கிறார். 3 நிமிஷம் பேசினாலுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுறாரு. அந்த 3 நிமிஷமே அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு டிஸ்கஷனுக்காக, ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லை. ஒவ்வொருத்தரா வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுனதை வச்சு பாருங்க, இந்த இதெல்லாம் நடந்திருக்குது, இந்த விஷயம் தப்பா பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதையும் விமர்சனமா வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு இல்ல? அதுதான் நான் சொல்றேங்க. சன்னி லியோனி கட்சி ஆரம்பிச்சா கூட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, ஹனி ரோஸ் கட்சி ஆரம்பிச்சா கூட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க. அது பேசப்படும். லொல்லு சபா மனோ இருக்கார்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சா கூட அவர் கவனிக்கப்படுவார். அவருக்கு பின்னாடி எல்லா மீடியாவும் போவாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் எவ்வளவு தூரம் அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க மீடியாக்கள். அப்ப சினிமா நம்ம தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எங்கேயாவது போனார்னா அவரை சுற்றி ஒரு 10-20 கேமராக்கள் போகிறது வழக்கம்.
அதை வச்சுலாம் நம்ம அது ஒரு தாக்கம்னு சொல்ல முடியாது. ஐயா நல்லகன் இருக்கிறார், எவ்வளோ பெரிய மூத்த அரசியல் தலைவர் அவர். இன்னைக்கு அவர் போய் ஒரு பொது இடத்துல நின்னாருன்னா அவர் மக்களுக்கு யாருன்னே தெரியாது. அதற்காக வேண்டி அவருடைய போராட்டத்தை வந்து நம்ம சிறுமைப்படுத்திட முடியுமா? அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஐயா நல்லகனுக்கு எவ்வளோ பேர் சமூக வலைதள கணக்கு முதல்வர் இருக்கா? எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இன்ஸ்டாவில் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் வீடியோ போட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், தூய்மையான ஒரு அரசியல் தலைவர். அரசியல் அப்படின்னு வரும்போது நம்ம அப்படி தான் தேர்வு செய்யணும். ஒவ்வொருத்துக்கும் நம்ம தேர்வுன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா இந்த ட்ரெஸ் இந்த கடையில் தான் போய் எடுக்கிறோம், இந்த செப்பல்லாம் இந்த பிராண்ட் இந்த கடையில் தான் போய் எடுக்கணும்னு இருக்கும். அது மாதிரி அரசியல் அப்படிங்கும்போது அந்த அரசியல் படுத்தப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் மக்களுக்காக போராட அடையாளமே இல்லாமல் இருக்கிறாங்க. சிறைச்சாலைகளில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக போனவங்க இருக்கிறாங்க, போராட்டங்கள் ஈடுபட்டு கைகால் உடைப்பட்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களா இருக்கிறாங்க. இவர் என்னத்தை அர்ப்பணிச்சார்? விஜய் அவர்கள் என்ன செஞ்சார்? டிக்கெட், அவருடைய படத்திற்கு நியாயமாக டிக்கெட்டை அவரால் நிர்ணயிக்க முடியுமா? எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? அவருமே இன்கம் ஒரு மாஸ் ஹீரோ. இன்னமும் எனக்கு சினிமால வந்துட்டு நல்லா ஸ்கோப் இருக்கு, 250 கோடி ரூபாய் ஒரு என்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன், அந்த துறையை விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், நான் பார்க்காத பணமான்னு கேட்கிறாரு. அவர் பார்க்காத பணம் இருக்குன்னு தெரிஞ்சனால அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சினிமாவில் சம்பளம் வாங்குறது மட்டுமே பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து இந்தியாவிலே பெரிய நடிகர் யார் அப்படின்னா ஷாருக் கான். அவருடைய சொத்து மதிப்பு 5000 கோடி ரூபாய். சரிங்களா? அம்பானி வந்து அவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணார். அப்போ பணம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பொருளாதாரம், தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு. இவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, சினிமாவில் இனிமேல் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், அது தொடர்ந்து வந்து இதாகி போயிட்டுருக்கு, சினிமாங்கிறது தொடர்ந்து வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு, இதுக்கு பிறகு வந்து உச்சத்தை தொடுவதற்கு எதுவும் இல்லை. அப்போ இதற்கு மேலே நம்ம பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய செல்வாக்கை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் தீர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்புக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் இருக்காங்கல்ல, திமுகவினோட ஒரு மாவட்ட செயலர் இருக்கார்ல, அவர் விஜயை விட அதிகமான சொத்து வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அவர் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பணம் சம்பாதிப்பதுக்கு சினிமாவோட நிறைய வழி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் அரசியலுக்கு வராரு நான் நினைக்கிறேன். சினிமாவை விட அரசியல்ல தான் வந்துட்டு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது, அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா இதை தாண்டி வந்துட்டாரு அப்படின்னா சும்மாவே ரெய்டு விடுவாங்க, அவர் மேலே அவ்வளவு விமர்சனங்கள் வைப்பாங்க. எதுக்காக அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு படத்தில் நடிச்சோமா, பேரும் புகழும் வாங்கிட்டு போனோமா அப்படின்றது இல்லாமல் மக்களுக்காக நான் ஏதோ ஒன்று செய்கிறேன், நான் உங்களுக்காக களத்துக்கு வரேன்னு புதுசாக ஒருத்தர் வரும்போது திரும்ப ஒரு சினிமா விட்டு வர பணத்துக்காக தான் வரணும், ஒரு சிறுமைப்படுத்துகிற மாதிரி இல்லையா சார்? இல்லைங்க, அவர் சினிமாவில் அவர் நேர்மையாக இருந்திருந்தால் அவர் யாரும் சிறுமைப்படுத்த போகிறதில்ல. அவர் சினிமாவில் வந்து அவருடைய படத்துக்கு வந்து இவ்வளோ தான் கட்டணம், இவ்வளோ தான் வந்து நீங்கள் வாங்கணும், ரசிகர்கள் இவ்வளோ தான் நீங்கள் கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த நேர்மையை சினிமாவிலே அவர் காட்டியிருந்தார்னா அரசியலையும் அவர் காட்டுவாருன்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் வந்து அரசியலை பற்றியே பேசாதவர் ஒவ்வொரு முறையும் அவர் அரசியல் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு கை கட்டி ஒரு வீடியோ, மோடி பிரதமராக இருந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உடனே அதை பாராட்டி ஒரு வீடியோ, எதிர்த்து இவர் என்ன பேசினார்? அஜித்தாவது வந்து ஒரு முறை வந்து எதிர்த்து நின்று கருணாநிதி அவர்கள் முன்னிலை எதிர்த்து நின்று உங்கள் ஆளுங்க வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு தைரியமாக பேசினார். இவர் என்ன தைரியமாக இந்த அதிகாரத்தை எதிர்த்து இவர் என்ன பேசியிருக்காரு? இது வரைக்கும் என்ன பேசினார்? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், நாம் வந்து ஓகே இவர் பேசியிருந்தார் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கலாம். இவர் அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார். இன்றைக்கி இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மேலே வந்து மோடி, கீழே வந்து திமுக நம்மளை பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மேலே வந்து மோடி வந்து ஏதாவது பண்ணாருன்னா அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் அவர் பயணம் மேற்கொள்கிறார். அவருக்கு இதே போல் பிற அரசியல் கட்சிகளுக்கு மாதிரி ரைடோ சிறையோ வந்துச்சு அப்படின்னா 2 நாளைக்கு கூட, வாரத்துக்கு ஒருக்கா வர்றவர் மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார், அது கூட வரமாட்டார். திமுக வெர்சஸ் தாவேகா தான் வந்து 2026 தேர்தலில் வந்துட்டு கடுமையான போட்டியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதிமுகவை கூட பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல விஜய் அவர்களுக்கு? அதாங்க மிதமிஞ்சிய நம்பிக்கை, அவ்வளோதான். அவர் வந்து சொல்வது ஒவ்வொன்றுமே வந்து திமுகவைத்தையும் பாதிக்கும். அதிமுகவை அவர் சொல்றது பாதிக்கப்படுறதே இல்லை. அதிமுகவினுடைய வாக்காளர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அவங்க வந்து வேற திமுகவுக்கோ இல்லை வேற புதுசாக வரவங்களுக்கோ போட போகிறதில்ல. இவர் விஜய் டார்கெட் பண்ணுறது எல்லாமே திமுகவின் வாக்குகளை தான். இவர் பேச பேச இவருக்கு கூடக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாம் அது திமுகவுக்கு ஏற்கனவே போன வாக்குகள் தான். 43% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க கடந்த லாஸ்ட்டாக நடந்த சட்டமன்றத்தில். இப்போ வந்து என்னென்னா அந்த 43 கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே அதை விஜய் தான் வாங்க போகிறார். இல்லை, அதிமுக வாங்கின வாக்குகள் அவங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுக்கு திரை கவர்ச்சிங்கிறது அவசியம் இல்லை, அவங்க ஏற்கனவே திரை கவர்ச்சி வச்சு தான் வந்திருக்கிறாங்க.
இதுல ராஜேந்திர பாலாஜி கூட பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல நீங்க வந்து அதிமுக பக்கம் வரணும், நீங்க தனியா திமுகவை எதிர்க்க அது திமுகவுக்கு தான் பலமா கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எதோட ஒப்பிடுறீங்க நீங்க? அது விஜய் அவர்களுடைய வந்து திமுக ஓட்ட பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக ஓட்ட பிரிப்பாரு? இல்ல, அவர் திமுக ஓட்டை தான் பிரிக்க போறாரு. ஏன்னா அவர் ஐடியாலஜி அடிப்படையில் வந்து அவர் என்ன சொல்றாரு, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் பேசுறாரு. அதே போல் சிறுபான்மையினர் பாதுகாப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் யார் பேசுகிறா? ஏற்கனவே திமுக தான் பேசிட்டு வராங்க. அப்போ என்னன்னா இன்றைக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அங்கே பிஜேபி இருக்கிறாங்க. அப்போ நேரடியாகவே அதன் மூலம் திமுக தான் பயன்பெறுவதாக இருந்தது. திமுக அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ திடீர்னு விஜய் வந்தோடனே இப்போ விஜயும் அவங்க பேசுகிற அதே டைலாக் தான் பேசுகிறார். திமுக என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அவரும் பேசுகிறாரு. அப்போ என்னன்னா சிறுபான்மையினருக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்துடுச்சு. அவங்க திமுக இல்லைன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது யாரை பாதிக்கும்? திமுகவை தான் அது பாதிக்க போகுது. ஏன்னா அதிமுகவை தான் அவங்க எல்லோருமே ரைட் விங் ஐடியாலஜின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ ரைட் விங்கில் உள்ளவங்களும் அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. ரைட் விங் சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஆல்ரெடி விஜய்க்கு போகலான்னு பார்த்தா அவரும் அதே தான் பேசுகிறார். அப்போ அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்போ என்னன்னா அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பிரியுது விஜய்க்கும் திமுகவுக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது நேரடியாக அதிமுகவுக்கு தான் வரப்போகுது, விஜய்க்கும் போகாது. அது ரெண்டாவது ராஜேந்திர பாலாஜி சொன்னது 100க்கு 100 சரியான விஷயம்தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து 10% ஓட்டு வாங்குவார் அதிகபட்சம். சீமான் அவர்கள் இவ்வளோ நாள் போராடி வாங்கினதா அவர் எடுத்தோன்னே வாங்குவார், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய திரைப்பிரபலம் தான் அவர். அவருக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க, பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக 10% வாங்கிடுவார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? எத்தனை எலெக்ஷனுக்கு நீங்கள் தனியாக இப்படியே 10% வாங்கிட்டு இருப்பீங்க? ஒரு எலெக்ஷனில் தான் மக்கள் ஃபஸ்ட்டு தான் ஓட்டு போடுவாங்க. விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். விஜயகாந்துக்கு வந்து கொஞ்சம் ஆண் ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம், இவரோட அதிகம். இப்போ விஜய்க்காவது வந்து அந்த ஒரு 45 வயசுக்கு கீழே தான் இருப்பாங்க. 45 வயசுக்கு மேலே அரசியல் 45 வயசுக்கு மேலே குடும்பஸ்தனா ஒருத்தர் ஆகிட்டாருன்னா அவர் விஜய்க்கெலாம் ஓட்டு போட மாட்டார். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தை நடந்தது எவ்வளோ கஷ்டம், அந்த அரசியலுக்குள்ளே அவர் போயிடுவார். அது கீழே உள்ளவங்க, குறிப்பாக சொல்லணும் 35 வயசுக்கு கீழே 18 to 35 வயசுக்கு உள்ள இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் அதையும் தாண்டி வாக்குகள் வாங்கினார். அப்போ என்னன்னா இப்போ ஓவராலாக பார்க்கும்போது விஜயகாந்தோட கொஞ்சம் கூடுதலாக இவர் வாங்குவார். 10% வாக்குகள் எடுத்தோன்னே வாங்குவார். பட் அதை வச்சு தொடர்ந்து கட்சியெல்லாம் நடத்த முடியாது. அப்போ இவர் வந்து அதிமுக மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வச்சார் அப்படின்னா இவருக்கு சொல்லவே தேவையில்லை, வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதிமுகவுக்கும் அது பிரகாசமாக இருக்கும். தனியாக நின்னாருன்னா அது அதிமுக தான் அப்போது அது பலனாக இருக்கும். தாவேகா கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தினகரன் அவர்களும் ஆகட்டும் தேமுதிகவாகட்டும் பேச்சுவார்த்தை நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஏன் விஜய் கூட வந்து நாங்கள் போகக்கூடாதா, விஜய் கூட நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதா அப்படின்னு. என் தலைமையில் கூட்டணி இருந்தால் ஓகேன்னு அவரும் வந்து சொல்லியிருக்காரு. கூட்டணிக்குள்ள நோ, நான் தனிச்சு தான் நிற்க போறேன்னு அவரும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி வந்து இணையும் போது பொதுவாகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரு அணிகள் தான், திமுக அதிமுக தான். இதுக்கு எதிராக இதுக்கு மூன்றாவது அணியாக ஆரம்பிக்கிட்ட அந்த மக்கள் நல கூட்டணி அது கூட இங்கே வந்து எடுபடவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மூன்றாவது அணி உருவெடுத்தால் எந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்படும் நினைக்கிறீங்க? இது மூன்றாவது அணியாக உருவெடுத்தால் அந்த மூன்றாவது அணி தான் பின்னுக்கு தள்ளப்படும். தமிழ்நாட்டில் எப்பவுமே எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னா இவர் வரணும் அல்லது இவர் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் வாக்களிப்பாங்க. இப்போ திமுகவினுடைய 5 ஆண்டுகள் வந்து மக்களுக்கு கடுமையான அதிருப்தி தான் இருக்கு. அப்போ திமுக வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அதிமுக தான், அதற்கு தான் வாக்களிப்பாங்க. அதிமுக கூட்டணியும் இன்னும் உறுதியாகலை. இன்னும் நிறைய கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய கூட்டணி இன்னும் உறுதியாக வேண்டியது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கா இல்லை, இன்னும் தேமுதிகவோ அல்லது பாமகவோ இன்னும் அவங்க சொல்லலை. இன்னும் நிறைய கட்சி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேரணும். இப்போ பிஜேபி அதிமுக மட்டும் தானே இப்போதைக்கு இருக்கிறாங்க. மற்றவங்க தேர்தல் வரைக்கும் நீடிக்காது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. அது தேர்தல் வரும்போது தான் தெரியும். ஏதாவது நல்லது நடந்தால் மக்களுக்கு நல்லது. என்ன விஷயம் அப்படின்னா மூன்றாவது அணிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் எப்போதுமே எடுபட்டதே இல்லை, எடுபடவும் செய்யாது. ஜீரோ கூட எத்தனை ஜீரோ சேர்த்தனாலும் அது ஜீரோ தான். அது மாதிரி விஜய்க்கு 10% இருக்குது அப்படின்னா டிடிவி தினகரன் போய் சேர்ந்தானா ஒரு 0.5% கூடும். அல்லது வேற யாராவது ஓபிஎஸ் போய் சேராரா ஒரு 0.5 சின்னத்துல போட்டிட்டு அவர் ஜெயிச்செல்லாம் இருக்காரு, நம்ம அதை சிறுமைப்படுத்த முடியாதுல்ல. அதான் ஒரு தடவை ஜெயிச்சாரு, அடுத்த முறை ஏன் அவர் தோத்தார்? அது வரைக்கும் அதுக்கு பிறகு ஜெயிக்கவே இல்லையா அவரு? ஒரு முறை வந்து என்னன்னா மக்கள் வந்து ஒரு அந்த ரூபாய் நோட்டு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி மக்கள் வந்து சரி அடுத்த ஜெயலலிதாவாக இவர் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மோகத்தில் போட்டாங்க. ஏற்கனவே அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது, இருந்தாலும் வந்து இவர் அதிமுகவினுடைய தலைவராக இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கொஞ்ச நாள் மக்கள் நினச்சாங்க. ஏன்னா இவர் ரொம்ப வீரமாக பேசினார், பிஜேபியை நான் எதிர்க்கிறேன்னாரு,
ரொம்ப கடுமையாக பேசுனதுனால ஓகே இவர் கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் போல இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கையை இவர் வந்து தகர்த்துட்டாரு. இன்றைக்கு வந்து தொடர்ந்து தேஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இவர் போயிருக்கிறார். அதற்கு இவர் எடப்பாடியே ஏற்றுக்கலாமே. எடப்பாடி தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டா அவங்களே அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. துரோகம் தலைவிடிச்சு ஆடுதே கூட்டணிக்குள்ள என்ன பண்ணுவார் அவரு? துரோகம் வந்து யார் பண்ணா? முதல் முறையாக அதிமுக ஆட்சியை வந்து கவிழ்த்தது யாரு? அதிமுக ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைச்சது யார் முதல் முறையாக? இதே டிடிவி தினகரனுக்கு எதிராக போய் தர்ம யுத்தம் நடத்தினது யார்? ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இவருக்கு வந்து துரோகி கிடையாது. அந்த ஆட்சியை வந்து 4 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி இன்று வரைக்கும் கட்சியை வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்க எடப்பாடி வந்து இவருக்கு எப்படி துரோகி ஆவார்? இவர் வந்து முதல்ல எப்படி அரசியலுக்கு வரார்? ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இவங்க குடும்பத்தையே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. சசிகலாவுக்கு அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. எப்படி இவர் வந்து திடீர்னு சீனுக்குள்ள வராரு? இவர் தனியாக அமமுக ஆரம்பிச்சிருக்கிறார், ஓகே, அதெல்லாம் ஓகே. அதிமுக இவருக்கு என்ன ரோல் இருக்கு? இவர் தான் வர வேணான்னு சொல்லிட்டாங்களே. ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு தான். எடப்பாடி ஒன்று புதுசாக முடிவு எடுக்கலையே. ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு சசிகலா மட்டும் சேர்த்துக்கொள்வது அப்படின்னு. அதை அவங்க எடப்பாடி அவர் அதை ஃபாலோ பண்ணாரு. அதற்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறத போய் தானே இவருடைய நிலைப்பாடு மாறி கடைசியில் எடப்பாடி அவர்கள் சசிகலா அம்மையாரே வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. அது சரியா? அதுதான் அந்த சூழல்கள் மாறி இருக்கு. எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யறாங்க. ஏன் சசிகலா அவர்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் தான் வேற ஒருத்தர் தேர்வு செஞ்சிருக்கலாமே. செங்கோட்டையன் இருக்கிறாரு, இப்போ போர்க்கொடி உயர்த்துறாரு, அந்த செங்கோட்டையனை போட்டிருக்கலாம். இல்லை ஓபிஎஸ் தான் ரொம்ப நல்லவர்னா அவரே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவர் அதனால தான் ஓபிஎஸ் வெளியில போனார். எதுக்கு அவர் முதலமைச்சர் பதவி விட்டு தூக்கணும்? அப்போ எல்லா கட்சியில் உள்ள எல்லோருமே யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அவங்கள தான் அவங்க சசிகலாவால் போட முடியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை போட்டாங்க. வேற யாராவது போட்டிருந்தா கட்சி இந்நேரம் சின்னாபின்னமாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமைத்துவத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரோ இல்லையா? 4 ஆண்டுகள் கட்சி வந்து எந்த விதமான சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சலசலப்பும் இல்லாமல் அந்த ஆட்சி ரன் பண்ணியிருக்கிறார். இப்போது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நினைச்சா கூட அப்போவாவது அவர் முதலமைச்சராக இருந்தார், அமைச்சர் பதவி போயிடும், எம்எல்ஏ பதவி போயிடும் சொல்லி கட்சிக்காரங்க பயப்பட்டுருக்கலாம். இன்றைக்கு அவர் எதிர்கட்சியில் தான் இருக்கிறார். இன்றைக்கு அவர்கிட்ட பயப்படணுங்கிற அவசியம் வந்து மூத்த தலைவர்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? சிவி சண்முகத்துக்கோ, ஜெயக்குமாருக்கோ, தங்கமணிக்கோ, வேலுமணிக்கோ, நத்தம் விஸ்வநாதனுக்கோ, திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ என்ன அவசியம் இருக்குது? இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இவர் எல்லாரும் அரவணைச்சு செல்றாரு, இவர் கரெக்டா இருப்பாருங்கிறதுனால அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வெளிப்பூச்சுக்கு வந்து எல்லாரும் அரவணைச்சு போறாங்க அப்படின்றது மாதிரி இல்ல. உள்ளவே செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை போன்றவே நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு காட்டத்தோட தான் உள்ள நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா அதிமுக வந்து 2-3 பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க, பகிரங்கமாவே வெளியே வந்துட்டாங்க. இன்னமும் உள்ள அந்த மாதிரி நிறைய பேர் குமுறலோட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னும் போது மூத்த நிர்வாகிகள் ஏதாவது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கட்சி விட்டு நீக்கிறது, பதவியிலேருந்து டீப்ரமோட் பண்றது, இதெல்லாம் கரெக்டுங்களா? இல்லை, குமுறல் இருக்கிறவங்க இவர் கூட வந்து உட்காந்துருக்கணும்ல. இவர் ஒருத்தர் தானே வந்து உட்காந்தாரு. எல்லாருமே வந்து முழுமையாக அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டதுனால தான் இருக்கிறாங்க. தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? எந்த கட்சியிலையுமே வந்து அப்படிலாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தபோதே நிறைய மூத்த தலைவர்கள் வெளியேறி போயிருக்கிறாங்களே இல்லையா? இப்போ திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறவர், அவரை வந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து. கருணாநிதி முதலமைச்சராக போது அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு காரணமாக, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவரை. அப்போ போய் செய்தியாளர் போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் போய் கேட்குறாங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை டிஸ்மிஸ் பண்ண இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. ஆனால் அதே அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு பிறகு மீண்டும் திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ என்னன்னா, யாரையுமே கட்சியில் வந்து யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி உருட்டிலாம் அப்படிலாம் இருக்க வைக்க முடியாது. எந்த கட்சியிலையும் அப்படி பண்ண முடியாது. அதுதான் அதிமுகலையும் எடப்பாடி யாரையும் உருட்டி மிரட்டி அப்படிலாம் கட்சியில் இருக்க வைக்க முடியாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இவர் தான் சரியான நபர் அப்படின்னு நினைச்சு தான் அவரை தலைவராக பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த கட்சி ரன் ஆகிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு பாஜகவை தவிர வேற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல பாஜக மட்டும்தான் வந்துட்டு வேற வழியே இல்லாம அவங்க கூட இருக்காங்களா? இல்லை வேற கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலையும் வந்துட்டு எஸ்டிபிஐ எந்த கட்சி கூட மட்டும்தான் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாஜக இருப்பதனால நிறைய கட்சிகள் வந்து தயக்கத்தில் இருக்காங்க. இப்போ திமுக இருக்கட்டுமே, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எங்களுக்கு திமுக இல்லை அப்படின்னா நாங்கள் அடுத்தபடியாக விஜய் கூட இணையிறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு அதிகார துணையில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அதிமுகவை நோக்கி யாரும் வருவதற்கு ஏன் இல்லை தயங்குறாங்க சார்? அதிமுகவிற்கு வந்து இயல்பாகவே வந்து பெரிய கூட்டணிகள் வந்து தேவையில்லை. அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்பாக அந்த சின்னமும் அந்த கட்சியினுடைய பெயரும் ஒரு நபர்கிட்ட இருக்குது, அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தாவே போதும். அதிமுகவின் பக்கம் வந்து பெரிய கூட்டணிகளே தேவையில்லை. திமுக பக்கம் பெரிய கூட்டணிகள் இருப்பதனால தான் அதிமுகவும் கூட்டணி தேவைப்படுது.
சரிங்களா. இன்றைக்கு என்னன்னா 1967 வந்து ஒரு தேர்தல் நடந்தது. அதெல்லாம் திமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸ் அப்படிங்கிற பிரதான கட்சி வந்து ஓரம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியால் ஆட்சிக்கு வர முடியல. அதற்கு பிறகு எம்ஜிஆர் கட்சியாக இருந்தது, காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த சூழலில் நோக்கி இன்றைக்கு 2026 தேர்தல் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக நிற்க போகுது. புதிதாக வரக்கூடிய விஜய் என்ன செய்ய போறாருங்கிறது பின்னாடி தான் தெரியும். அவர் தலைமையில் கூட்டணி அமைய போகுதா என்ன அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். பெரிய நெருக்கடியே யாருக்குன்னா திமுகவுக்கு தான். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து சத்தத்தை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கேஎஸ் அழகிரி சொல்றாரு, நாங்கள் வந்து சும்மாவே இப்படியே வந்து காலத்தை நகர்த்த முடியாது, எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே தான் வந்து விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை சொன்னதுனால ஆதவ அர்ஜுனா கட்சி விட்டு நீக்கினாங்கன்னு வைங்களேன். ஆனால் இப்போ அவங்களே தொடர்ந்து அதை சொல்லிட்டு தான் வராங்க. இப்போ எல்லா கட்சியிலுமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி 20-25% தான். அதை வச்சு ஜெயிக்க முடியாது. கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது. இப்போ 2026 ஆன்டி இன்கும்பன்சி கடுமையாக இருக்குது. அப்போ கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திமுகவுக்கு அவசியம். அப்போ அந்த கூட்டணியை ஒரு பக்கம் தக்க வைக்கணும். இந்த கூட்டணியில் அமைஞ்சதற்கு பிறகு தேர்தலை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு தான் இருக்குது. அதிமுகவுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்து அமைஞ்சாலே போதுமானது. இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்து வலிமையாக இன்றைக்கி பாமகவில் பிரச்சனை இருக்குது, தேமுதிக கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவங்க வந்து சேர்ந்தாலே போதுமானது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, தேமுதிக, அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்டிபிஐ, புதிய தமிழகம், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து தேர்தலை எதிர்கொண்டாங்க. 23% ஓட்டுகள் வாங்கினாங்க. இப்போ என்ன அப்படின்னா எம்பி எலெக்ஷன் வேறு, எம்எல்ஏ எலெக்ஷன் வேறு. எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோடி வரணும் அல்லது ராகுல் காந்தி வரணுங்கிற மாதிரி வாக்களிப்பாங்க. அதில் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பகுதியினர் ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. மோடி வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. 18% பிஜேபி வாங்கினாங்க. இவங்க அதிமுக 23% வாங்கிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கூட பாருங்கள், ஒன்று ஜெயிச்சா மோடி ஜெயிக்க போகிறார், இல்லை ராகுல் காந்தி ஜெயிக்க போகிறார். அதிமுக சீன்லேயே இல்லை. ஆனால் அந்த தேர்தலோடு 23% அதிமுக வாங்கி காட்டியிருக்கு. இதுக்குன்னு இரட்டை இலையில் தான் அவங்க போட்டிட்டாங்க, வேறு எந்த சின்னத்துலையும் போட்டியிடலை. அப்போ அதிமுகவின் வாக்கு வங்கி ரொம்ப அடிமாட்டுக்கு குறைஞ்சாலும் அந்த 23% இருக்குது. இன்னும் கூட்டணி பலம் சேரும்போது பாமக போன முறை பிஜேபியோட போயிட்டாங்க. பிஜேபி, பாமக, இன்னும் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து தமாக எல்லாம் சேர்ந்து 18% வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் வந்து பிஜேபிக்கு வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது 4-5% இருக்கும். அது கழிஞ்சாலுமே 10-12% வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. பிஜேபி வந்தாலும் சரி, பிஜேபி வராமல் இருந்தாலுமே மற்ற கூட்டணி கட்சியோட வாக்குகள் சேரும்போது அதிமுக தான் பெரிய பலமான கட்சியாக இப்போதும் வந்து இருக்குது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் எதனாலும் மாறும். விஜய்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அவர் வந்தார் அப்படின்னா தலைகீழ் மாற்றமாக இருக்கும். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இது வந்து எப்படின்னா என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு தான் இது வாழ்வா சாவா போராட்டம். இதில் திமுக கொஞ்சம் டவுன் ஆனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அடுத்த முறை அவர்கள் இதற்கு பிறகுலாம் அவங்க தனித்த ஆட்சிங்கிறத சொல்லவே முடியாது. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் இதற்கு பிறகு. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.